நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாங்கள் எடுத்திருக்கிற மிக முக்கியமான தலைப்பு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் 1970களில் அரசியலில் ஈடுபட்ட திரு K.N. நேரு. இது ஹாரம் 50 ஆண்டுகளை தாண்டி இருக்கிற அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு அவர் உள்ளாகியிருக்கிறார். அந்த ஊழல் புகார் தமிழ்நாடு டிஜிபிக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அதாவது இடியின் மூலமாக தொடர் கடிதங்கள் அனுப்பப்பட்டு இந்த நிலையில் இது குறித்து கள்ள மௌனம் சாதிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி. குறிப்பாக 1989ஆம் ஆண்டு அமைச்சரான திரு K.N. நேரு மின்சாரம், பால் வளத்துறை, தொழிலாளர் நலத்துறை, செய்தித்துறைகளையெல்லாம் அவர் நிர்வகித்தார். இது தவிர விவசாயத்துறை மற்றும் போக்குவரத்து, உணவு மற்றும் கூட்டுறவு துறைகளிலும் கூட திரு K.N. நேரு 2021ஆம் ஆண்டு முதல் பதவி வகித்த அவர் 2021 கடந்த திமுக 5 ஆண்டு ஆட்சியிலே நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலே அவர் அமைச்சராக பணியாற்றியிருக்கிறார். அவர் மீது புலனாய்வுத் துறைகள் மற்றும் அமலாக்கத்துறையின் விசாரணையின் எஃப்ஐஆர் பதிவு செய்ய அமலாக்கத்துறை கடிதத்தின் வாயிலாக 1020 கோடி ரூபாய் வரை நேருடைய துறையிலே மெகா ஊழல் நடந்திருக்கிறது. அவர் லஞ்ச பரிமாற்றம், பண பரிவர்த்தனைகள் அயல்நாடுகளில் ஹவாலாக்கள் மூலம் நடந்திருக்கலாம் என அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட முகாந்திரம் இருக்கிறது. குடிநீர் வழங்கல் துறையிலும் ஊழல் நடந்திருப்பதாகவும், நேருடைய அமைச்சரவை துறையில் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்மாணம், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், நபார்டு, வேளாண்மை வங்கி மற்றும் கிராம வங்கி, தூய்மை பணியாளர்கள், குடியிருப்பு திட்டங்கள், நீர் குளம் வேலைக்கான கான்ட்ராக்ட் டெண்டர்கள், நகராட்சி நிர்வாகம், இப்படி எல்லாவற்றிலும் 7.5% 10% கையூட்டு பெறப்பட்டிருக்கிறதாகவும் கூட பல தகவல்கள் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டு. நிறைய பேச போகிறோம். எம்மோடு பேசுவதற்காக அறப்போர் இயக்கத்தினுடைய தோழர் ராதாகிருஷ்ணன் வாருங்கள். அதே போன்று துக்ளக் வாசகர் குழுவின் சார்பில் அறிவுசார் தளத்தில் நண்பர் TDS ரவிச்சந்திரன் ஐயா வாங்க. வணக்கம். அதே போன்று கல்வியாளர், எழுத்தாளர் கண்ணியத்துக்குரிய பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, எம்முடைய பொருளாதார நிபுணர் நண்பர் சுப்பிரமணியன் அவர்களையும் கூட நான் வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். சுப்பிரமணியன் சார் வாருங்கள். வணக்கம். 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 திரு ராதாகிருஷ்ணன், நான் கொஞ்சம் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 2 பேரும். ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த ஃபவுண்டேஷன் ஆரம்ப கட்ட அந்த தொகுப்பு நிறைய விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க இல்லையா, இது வந்து முதல் கடிதம் இல்லை, இது ஏற்கனவே உள்ளது, முதல் கடிதம் அல்ல. போன வருஷம் 2025 அக்டோபர் மாதத்தில் முதல்ல இடியிலேருந்து டிஜிபிக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. சரி, இதோடைய ஆரம்ப கட்ட பிரச்சனை அனுப்பும்போது 27/10/2025 அது சமூக வலைதளங்கள்லேயே பெரிய பேசு பொருளாக இருந்தது. அது வைரலாக ஆணுச்சு. நிறைய இடங்கள் அதை பற்றி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. அதில் அந்த இடியோடைய வெளியீடு இது லீக் ஆகிருக்குன்னு ஒரு பக்கம் பிரச்சனை நடந்து, இது எந்த அளவுக்கு ஏன் லீக் ஆச்சு அப்படின்ற விசாரணைலாம் தொடர்ந்து நடக்குது. அது ஒரு பக்கம். அந்த அறிக்கையிலேயே அவங்க நிறைய விவரங்களை என்க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் இப்போ உதாரணத்துக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா அதற்கு பிறகு திரும்ப டிசம்பரில் வந்திருக்கு, இப்போ திரும்ப ஜனவரியில் வந்திருக்கு. ஏறக்குறைய ஒரு 2000-2500 கோடி பக்கத்தில் இவங்க மொத்தமாக நடந்திருக்குன்னு இருக்காங்க. ஒரு மாநில அரசுக்கு மாநிலத்தினுடைய மிகப்பெரிய முக்கியமான துறை, தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கனெக்டில் இருக்கக்கூடிய துறை, உள்ளாட்சித்துறை, இப்படியாப்பட்ட கரப்ஷன் வருது, புகார்கள் வந்திருக்கு அப்படின்னாலே தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனை என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இன்றைக்கே நீதிமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆரம்ப கட்ட விசாரணையை துவங்கியிருக்கிறோம், நாங்கள் இதுக்கப்புறம் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீதிமன்றம் ஜனவரி 28 டேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இடி அனுப்புனாங்க இல்லையா, அந்த ஆதாரங்களை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நமக்கு 2 கேள்வி இருக்குது. ஒன்று, முதல் புகாரை சொல்லிடுறேன் அந்த விவரத்தை. அதில் வந்து வேறு PMLA கேஸில் மே மாதம் ஏப்ரல் மாதங்களில்
அவருடைய பிரதர் வீட்டில் என்கொயரி நடக்குது, அந்த சர்ச் நடக்குது. ரைட். சென்னை மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் எல்லா இடங்களையுமே நடக்குது. அதாவது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ். ஆமாம், அது கடைசியாக வந்திருக்கிறது ரவிச்சந்திரன். ஆமாம், அவங்க இதில் நடக்கும்போது அந்த என்கொயரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அந்த Very கல ஆய்வில் அந்த இடி சர்ச் ரைடில் நிறைய தஸ்தாவேஜுகளை, ஆவணங்களை, ஹார்ட் டிஸ்க்குகளை, சாஃப்ட் காப்பி, ஹார்ட் காப்பிலாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த விவரங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த விவரங்கள் கிடைச்சதோடு இல்லாமல் அதை டீட்டெயிலிங்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ குறிப்பாக அந்த முதல்ல வந்த அந்த லீக்குன்னு சொல்லப்படக்கூடிய சமூக வலைதளங்களில் பார்த்த செய்திகளில் பார்த்த அந்த இடி ரிப்போர்ட்டில் டிஜிட்டல் டிவைஸ் அண்ட் எவிடன்ஸ் ரிலேட்டிங் டு ப்ரொசீடிங் த கிரைம் வைஸ் சீஸ் எல்லா குற்றங்கள் சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் பண்ணியிருக்கிறோம். எவிடன்சஸ் ஃபவுண்டர் ஃப்ரம் சீஸ்ட் டிவைஸ் டு ரிலேட்டிவ் கரப்ஷன் அண்ட் மால் ப்ராக்டிஸ் ஆஃப் எக்ஸாம் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் டியூரிங் த இயர் 24-25 கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளுக்கான செலெக்ஷன் ஆட்களை தேர்வு செய்யறதுக்கான ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னும் 2500 கேண்டிடேட்டை முதலமைச்சர் அறிவிச்சார் இல்லையா, 2538 அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்த அந்த திட்டத்தின் கீழ் சம்பந்தப்பட்டது 6/8/2025 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆர்டர் கொடுப்பார். அதில் 2000 பிளேஸ்மெண்ட் பண்ணப்பட்டது. அதில் ஒரு சாரார் தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது 150 பேர் நினைக்கிறேன். ஆமாம், 35 லட்சம் 25 லட்சம் வரைக்கும். அதில் ஒரு ஆரம்ப கட்டம் எங்களால் முடிஞ்சிருக்கு, இந்த ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு தட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அது மொத்தமாக 232 பக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. 232 பேஜ். ஆமாம், இதில் இன்னும் சில விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டியது, ஒரு புரோக்கர் 3ஆம் நபர் இதில் உள்ளார வந்திருக்கிறார்ன்றதை அவங்க சொல்கிறாங்க. இடி இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கான்ஃபிடென்ஷியலான சொல்லக்கூடிய தகவல்கள், எக்ஸாம்ஸ், இது எல்லாமே வந்து மேனிப்புலேட் பண்ணப்பட்டிருக்கு, அதுக்கான வேலைகள்லாம் நடந்திருக்குன்னு இருக்காங்க. வாட்ஸ்அப் சாட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஜாப் ஸ்கேமுக்கான பெரிய சில நபர்கள் அங்கே இருக்கிறாங்கன்ற விவரங்களையும் அதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது லூட்டிங்குக்கான மல்டிபிள் ஸ்கோப். இதில் பிரச்சனை என்னென்னா, இந்த நபர்கள் யாரெல்லாம் பணம் கொடுத்து உள்ளார வந்தாங்களோ அவர்கள் பெயர்களும் அங்கே இருக்குது, எவிடன்சஸ் கிடைச்சது. இன்னொன்று, 3ஆம் நபர்களாக புரோக்கர்களாக உள்ளார வந்தாங்களே அவங்க பெயர்களையும் அங்கே குறிப்பிட்டு டைரியில் டிஜிபிக்கு கொடுத்துருக்கிறதா அந்த பக்கங்களை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதுக்கு பிறகு தான் நிறைய சமூக வலைதளங்களில் பத்திரிகையாளர்கள்லாம் இதை டீகோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்கவுங்க எழுத ஆரம்பித்தாங்க. நிறைய விவரங்கள் நடந்துச்சு. இதில் உண்மையாகவே அரசாங்கம் சிபிசிஐடி உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இது எப்படி லீக் ஆச்சு, இதில் என்ன ஃபவுண்டேஷன் பார்க்கல, இது எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லி ஒரு விசாரணை துவங்கியிருக்காங்க. அது ஒரு காமெடின்னு வச்சுப்போம், அது ஒரு பக்கம் நடக்கட்டும். 2வது வந்ததில் டிஜிபிக்கும் தலைமைச் செயலருக்கும் அனுப்புகிறாங்க. சரி, அந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் அதே போல் நீங்கள் சொன்னது போல் அந்த வேலைகளுக்கான பிரச்சனைகள், அப்புறம் ஸ்கீம்ஸ், வீடுகளுக்கான திட்டங்கள், இது எல்லாம் நடந்திருக்கு. 3வது இதில் தான் வந்து 340 பேர் பட்டியல் இப்போ வந்திருக்கிறதுல இப்போவும் இடி சொல்லப்பட்டதா சமூக வலைதளங்களில், பத்திரிகைகளில், செய்திகளில் கேட்கக்கூடியது 340 பேர் பட்டியலே அவங்க கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட்டியல், அதில் என்ன எவ்வளவு இருக்குது, எவ்வளோ ஏக்கரில் இடம் இருக்குது, டிவிஹெச்சோடைய கட்டுமானங்கள் என்னென்னலாம் நடந்திருக்கு, கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்க, இப்போ இவ்வளோ விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே டீட்டெயிலாக நீங்களே நிறைய சமூக வலைதளங்களை பார்க்க முடியும். இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், அரசாங்கம் என்பது பொது, எஃப்ஐஆர் என்பது சட்டம், சட்டத்துக்கு உட்பட்டது. இட் இஸ் அண்டர் இந்தியாவுடைய ஆர்டிகிளுக்கு உரியது. ஸ்பெஷல் ப்ரிவிலேஜஸ் அண்ட் ப்ரொவிஷன் இருக்கிறது. அப்போ நான் எனக்குரிய என் பிள்ளையாக இருக்கலாம், என் அண்ணனாக இருக்கலாம், அதல்ல, ஏன் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் எஃப்ஐஆர். காரணம் என்னன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இடியை கண்டு பயப்படுறாரு. பயப்பட தேவையில்லை. இல்ல பயப்படுறாருன்றதான் உண்மை. காரணம் என்னன்னா, பயப்படலன்னா எஃப்ஐஆர் போட்டிருக்கலாம். எஃப்ஐஆர் போட்டா இடி உள்ளார வருவாங்க. சரி, அந்த பயம் அவங்க தான் சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் வீடியோலாம் வெளியிடுறாரு. நீங்க 2021 ஆட்சிக்கு வந்தது பிறகு இடி ரைடு உள்ளார வரும்போது உடனடியாக வீடியோலாம் வெளியிட்டு நாங்கள் எப்படி தெரியுமா அப்படின்லாம் வீரவசனம் எல்லாம் பேசினார். அதற்கு பிறகு தொடர்ந்து ரைடுகள் நடந்ததுல அந்த வீரவசனம் எங்க போச்சு நமக்கு கேள்வி. நீ எஃப்ஐஆர் போட்டு நாங்க ஒரு ட்ரூ வேல்யூ வைத்திருக்கிறோம், நாங்க ரொம்ப ட்ரூத்ஃபுல்னஸான ஒரு அரசு நடத்துறோம், வாருங்கள், மடியில் கனம் இருந்தால் வழியில் பயம், நாங்கள் நேர்மையாளர்கள் சொல்லலாம். அதுதான் இப்போ நாம ஏன் சொல்ல தயங்குறாங்க, ஏர் ரிலக்டன்சி. இப்போ நீங்கள் முதல் தடவை அந்த ஆதாரங்கள் 232 பக்கம் வந்துச்சுல, அடுத்த கம்ப்ளைண்ட்டில் 250 பக்கம்ன்றாங்க. மொத்தமாக ஏறக்குறைய ஒரு 400-500 பக்கத்துக்கு வந்திருக்கு. இப்போ 3வது கம்ப்ளைண்ட்டுக்கான பக்கங்கள் கொஞ்சம் வந்திருக்கு. இந்த பக்கங்களை நீங்கள் பிரைமா ஃபேசி இருக்குன்றத எஃப்ஐஆர் போட்டு இனிஷியேட்டிவ் பண்ணியிருந்தாலே இன்றைக்கி உண்மையாகவே வேலை தேடி வரிசையில் நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வேலை கிடச்சிருக்குல்ல.
ரெண்டாவது இன்னமும் அந்த சிஸ்டத்துக்குள்ள கரப்டட் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, வெளியேற்றிருக்கலாம். அவங்கள வெளியேற்றிருக்கலாம்ல. எஸ், எக்ஸாக்ட். இன்னமும் நீங்க சிஸ்டம் படி யாரு ஜெனியூனா எழுதி இதுக்காக வரிசையில காத்துக்கிட்டு வேலை கிடைச்சிருமான்னு பல நாட்களாக பல மாதங்களாக தவம் கிடக்குறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருந்தா உருப்படியா இருக்கும், ஒரு தலைமுறையா மாறி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா பேசுவோம். டிடிஸ். நல்லவனுக்கு கிடைக்கிற அத்தனை வாய்ப்பும் வசதியும் கெட்டவனுக்கு அதிகமாக கிடைக்குதுன்னு ஒரு படத்தில் வசனம் வரும். அது நினச்சி பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் 76 வருடங்களில் இது வரைக்கும் 15 அரசியல்வாதிகளை தான் தண்டிச்சிருக்கு இந்த இந்திய நீதிமன்றம். இந்த வழக்குக்கு வர்றதுக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டு, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு மாட்டுத் தீவன ஊழலுக்கு போகிறாரு லல்லு பிரசாத் யாதவ். இன்னொருத்தரை வந்து கூப்பிட்றாங்க, பேர் சொல்ல விரும்பல, விரைவீக்கம் காரணமாக எனக்கு தாமதம் வேணும்னு 60 முறை அவர் இது வாங்குறாரு, டைம் வாங்குறாரு. கெஜ்ரிவால் சுகரை பற்றி பேசுகிறாரு, செந்தில் பாலாஜி நெஞ்சு வலிங்கிறாரு. ஜெகத் ரட்சகன் 909 கோடியை வந்து பெனால்ட்டியாக கட்டியிருக்காரு. அப்போ இந்த ஊடகங்கள்லாம் அவர்கிட்ட போய் என்ன கேட்கணும், 909 கோடி பெனால்ட்டினா நீ மாட்டின தொகை எத்தனை அமௌண்ட்டுக்கு மாட்டியிருந்தால் உங்களுக்கு பெனால்ட்டியே 909 கோடி வரும்னு கேட்டிருக்கிறதுக்கான சாத்தியங்கள் இல்லை. அந்த கேள்வி கேட்குறதுக்கெல்லாம் நமக்கு அறிவில்லை. ஐயா, லால்குடியில், காணியக்கநல்லூரில், அரியலூரில் இருந்த ஒருத்தர் அரியலூர் மிளகாய் வண்டி வந்ததால் பெரிய விஷயம் எங்கள் கருப்பு முருகானந்தம் கேட்டார். அந்த மிளகாய் வண்டி வர்றதே பெரிய விஷயம்னும் போது நீங்கள் புள்ளம்பாடிக்கு வரீங்க, சேர்மன் ஆறீங்க. துரை வைகோ ஒரு மேடையில் பேசுகிறாரு சார், அவர் வந்து அழுகுறாரு. அழுதுட்டு என்ன சொல்கிறாரு, நான் வந்து என்னோடய சின்னத்தில் தான் நிற்பேன்னு சொல்லிட்டேன், உங்கள் சின்னத்தில் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்றாரு. பக்கத்தில் உட்காண்டிருக்கிற நேரு அவரை பார்த்து ஓட்டு கேளு மற்றதெல்லாம் பேசாதேங்கிறார். அந்த அளவுக்கு கெத்தோட, கொழுப்போட, தைரியத்தோட என்னடா பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்னு ஒருத்தர் உட்காண்டிருக்காருன்னா அவர்கிட்ட நம்ம பேசி என்ன பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியல. ஆனால் அண்ணாமலை இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறாரு. அறப்போ இயக்கம் பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே சிறப்பாக செயல்பட்டுருக்கு. எனக்கு எந்த மாதிரியான நீதிமன்றம் வேணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த வழக்குக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிட்னி திருட்டை பற்றி பேசணும், இன்றைக்கி யாரும் பேசுகிறதில்ல, மறந்துட்டு. ஏன்னா நம்ம கிட்னி பாதுகாப்பாக இருக்குது, நம்ம நிலதையாக போச்சுன்னு விட்டுட்டோம். ஜாஃபர் சித்திக்குங்கிறவர் வந்து இன்றைக்கி என்ன ஆனார், அவர் மேலே என்ன கேஸ் ஆச்சு, அவர் என்ன தண்டனையில் இருக்காருங்கிறத பற்றி கேட்டால் உங்களுக்கும் எனக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுக்கோட்டை சம்பவம் இந்த சமூக ஆர்வலர். ஏன்னா வண்டியை ஏற்றி ரெண்டாவதும் வந்து பார்த்தேன், செத்துட்டானான்னு பார்த்துட்டு ரெண்டாவதும் ஏற்றினேன். He confessed their own guilty. இதை தவிர நம்ம போதையில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர், இதெல்லாம் எதுவுமே தெரியல. இப்போ என்ன கேள்வினா, இப்போ எங்கே வந்து நின்றுருக்குன்னா, நீங்கள் கேட்டீங்க, எங்கள் காவல்துறை சிஎம் வச்சுருக்காரு, அவர் வேலை எஃப்ஐஆர் போடுறது தானே. அதுக்கு இவர் சொல்கிறாரு எஃப்ஐஆர் போட்டால் இடி வந்துடும், அதனால தான் போடலை. ஐயா, நான் ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன், நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். கருணாநிதி ஐயா ஒரு செய்தி வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாருன்னா, அவர் தான் காவல்துறை மந்திரி, அவர் தான் முதலமைச்சர். ஒரு செய்தியை வெளியிடுறாரு, அழகிரி ஸ்டாலினை கொன்னுடுவேன்னு சொல்கிறாருன்னு ஒரு செய்தி வெளியிட்டார். ஆமாம் சார். இப்போ நான் போய் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோங்க, எனக்கு தைரியம் இல்லை, இப்போ நான் போய் கருணாநிதி ஐயாட்ட சொல்கிறேன் ஸ்டாலினை கொண்டு விடுவேன், அடுத்த நாள் உடனே என் மேலே எஃப்ஐஆர் ஆகும், நான் அரெஸ்ட் ஆகிருப்பேன். அழகிரி வந்து சொன்னாருன்னு செய்தியை சொல்கிறாங்க, வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் பத்திரிகை வந்து அழகிரி கொல்றேன்னு என்று சொல்கிறாருன்னு போடுறான். அவர் என்ன பண்ணியிருக்கணும், உடனே அழகிரி மேலே கேஸை கொடுத்து காவல்துறை மந்திரி அழகிரி கொல்றேன்னு சொல்கிறாருன்னு சொல்லி அவரை உள்ளே கொண்டு போய் போட்டிருக்கணும். இது எல்லாம் படிக்கிறோம். படிச்சுட்டு நாம் என்ன நம்புகிறோம் அப்படின்னா, நாளைக்கு கேஎன் நேரு வந்து இந்த எஃப்ஐஆரை போட்டால் மாட்டிப்பார், மாட்டிக்கிட்டால் ஜெயிலில் போய் களி தின்னுவாருன்னு நம்ம நம்புகிறோம். இந்த நீதிமன்றத்தை என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. இப்போ ஓகே, ஈடிக்கு ரெண்டே வழி தான் இருக்குது. ஒன்று எஃப்ஐஆர் இருந்தால் தான் அது உள்ளே வர முடியும். 1000 கோடி டாஸ்மாக் வழக்கில் கூட அதிமுக காலத்தில் போடப்பட்ட டிவிஎஸ்சியோடைய புகார்களை வைத்து கொண்டு தான் பிரதானமாக வந்தாங்க. இப்போ போட மாட்டேன்றாங்க. போட மாட்டேன்னு சொன்னால் நீதிமன்றம் டைரெக்டாக ஈடிக்கு வந்து ஆர்டர் பண்ண முடியும். நீ வந்து அவர் பண்ண முடியும் இல்லையா, ஈடிக்கு எஃப்ஐஆர் இல்லைன்னாலும் இந்த கணக்கு என்னங்கிறத பாருங்கள், அவரை கைது பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். சொல்கிறாங்களான்னு கேட்டால் எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஐயா, அப்பட்டமாக பச்சையாக தெரியுது, ஒருத்தர் டென்டல் காலேஜ் வச்சுருக்காரு, அங்கே வந்து பிணவரை இருக்குது. டென்டல் காலேஜில் இருக்கிறவர் எதுக்கு பிணவரையில் இருக்காருன்னு பிணவரை வச்சுருக்காருன்னு புரியல. அதுக்குள்ளே கட்டுக்கட்டாக பணம் இருக்குது.
பார்த்தா எவனுக்கும் புரியும். ஏன்பா இந்த பணத்தை கொண்டு போய் பிணவரையில், அதுவும் டென்டல் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வச்சேன்னு கேட்டால் மேட்ரு முடிஞ்சுச்சு. இதுக்கு நீதிமன்றம் எதுக்கு, வழக்கு எதுக்கு, தீர்ப்பு எதுக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இன்றைக்கும் மோடி ஐயா வந்து நான் எதிர்பார்த்தேன், இந்தந்த வழக்குகளில் இருக்கக்கூடிய இந்தந்த அமைச்சர்கள் வந்து சிறைக்கு போவாங்க, அதற்கான வேலைகளை நம்ம செய்வோம்னு சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனால் அவரு வேலை கிடையாது இல்லைங்க, அதற்கான வேலைகளை அதுக்கு தலைவர் சொல்லுவாங்க. துறைக்கு கொண்டு போய் கொடுக்கறது நம்ம வேலை தானேங்க. அதுக்கு தானேங்க நமக்கு பதவி கொடுத்துருக்காங்க. இப்போ KN நேரு ஐயா வந்து அவருடைய மகன் போய் நிர்மலா சீதாராமன் அம்மாவை சந்திக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்க எதுக்கு வேணாலும் சந்திச்சிருக்கலாம். இப்போ திமுகலேருந்து போகிறவங்களாம் என்ன சந்திச்சிருப்பாங்கன்னா, அம்மா என்னுடைய வழக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, அவர் மேலே இந்த வழக்கு இருக்குது, இதுக்கெல்லாம் சாட்சி, இவர் மேலே இந்த வழக்கு இருக்குது, இதுக்கெல்லாம் சாட்சின்னு போட்டு கொடுக்கறதுக்கு கூட போகலாம். அப்போ நிர்மலா சீதாராமன் அம்மாக்கிட்டேருந்து விளக்கம் வரல, எதற்காக அவருடைய மகன் வந்து சந்தித்தார். இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தில் நமது TDS துக்ளக் வாசகர் குழுவின் அறிவுசார் தளத்திலிருந்து ஒரு கேள்வி எழுப்பினார். ஐயாக்கு நான் ரெண்டாவது கூடுறேன். திரு பாஸ்கர் ஒரு விஷயம் சேர்த்துக்கிறேன், தப்பாக எடுத்து சொல்லுங்க. எனக்கு எந்த மாதிரியான ஒரு தேசம் இருந்தால் நல்லதுன்னா, இப்போ செந்தில் பாலாஜி ஐயா போக்குவரத்தில் இருந்தார். அவர் வந்து இந்த காசு வாங்கிட்டு வேலை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் காசெல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன்னாரு. இல்லை நீதிபதி உள்ளே வந்து என்ன பண்ணார், அந்த கதையெல்லாம் வேணாம், நீ வாங்கினது தான் தப்பு, அதுக்கு நான் வந்து வழக்கு போடுவேன்னு போடுறாரு. ஒரு கேஸ் நடக்குது, 450 நாள் ஜெயிலில் இருக்கார். சங்கீதா ஹோட்டல்லேருந்து சாப்பாடெல்லாம் போச்சு. என்னுடைய கேள்வி என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணிட்டீங்க, இந்திய நாட்டில் 75 வருடத்தில் 15 பேரை மட்டும் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி 13 அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லாமே சந்தோஷம். அவர் யாரிடம் இருந்து காசு வாங்கி கொண்டு அந்த வேலையை கொடுத்தாரோ அவங்கள அந்த வேலையை விட்டு தூக்கணுமா வேண்டாமா? காசு கொடுத்து வாங்கியதால் யாருக்கு திறமை இருந்தும் வேலை கிடைக்கலையோ அவனுக்கு அந்த வேலையை கொடுக்கணுமா வேண்டாமா? ஒரு கேள்வி. இதை செய்யலைன்னா அந்த நீதிமன்றம் இருந்தாருன்னா, காவல்துறை இருந்தாருன்னா முதலமைச்சர் இப்படி தான் சொல்லுவார். நான் ஒரு கேள்வி, என் பையனை இன்னொரு பையனை சொல்லுவேன். ஒரு நிமிஷம். 1984 பாரதி ராஜா இயக்கிய ஒரு படம் முதல் மரியாதை. அதே கேள்வி நான் TDSட்ட கேட்க போகிறேன், பாஸ்கரன் சாருக்கும் கேளுங்க. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இப்போ நான் சொல்லல, அந்த வசனமே அப்படி தான். எனக்கும் அதே மாதிரி TDS நிகழ்ச்சி வருது, டாஸ்மாகில் போகிறாங்க, கிழிச்சு துண்டு போட்டாங்க, மேலே இருந்து பார்த்தாங்க, அவர் பேர் அவர் டாஸ்மாகுடைய டைரக்டர் MD எல்லாம் நடக்கு. Lot of the confabulation decision is going on, the hot talk is going on among the society. What will happen? நாளைக்கு என்ன நடக்கும்? அதோடைய போக்கு என்ன? எல்லாமே மறந்து போதையா. இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ இந்த மாற்றத்தை நீங்கள் செய்யலைன்னா, யாராருக்கெல்லாம் அவர் வேலை கொடுத்தாரோ அவரை தூக்கிட்டு யாராருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறத செய்யலைன்னா, நீங்கள் இவங்களை தண்டிச்சா என்ன, தண்டிக்காட்டி என்னங்கிற கேள்வி தான் உங்கள் முன்னாடி வரும். நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டை இவங்க பேச போகிறாங்க, ஈடின்னு ஒன்று வரப்போகுது, வழக்கெல்லாம் நடக்க போகுது. ஆனால் யாருக்கெல்லாம் அவர் வேலை கொடுத்தாரோ அவர் அடுத்த 20 வருடமோ 30 வருடமோ 40 வருடமோ இந்த அரசு துறையில் இருக்க போகிறாங்க. தெரிந்தே கள்ளக்கூட்டம், இந்த என்ன சொல்வீங்க, இந்த புல்லட் ராணிகள் எல்லாம் உள்ள வேலைக்கு அதிகாரத்துக்கு அனுப்பிச்சிங்கன்னா, எவ்வளவு நல்லவர் ஆட்சி செய்தாலும், எவ்வளோ பெரிய யோகி ஆட்சி செய்தாலும், இந்த தவறான ஆட்கள், இந்த கருங்காலிகள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தானே இருப்பாங்க. அது எப்படி மக்கள் நடத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்? பாஸ்கரன் சார் சொல்லுங்க. வணக்கம். இந்த பிரச்சனை பொறுத்தவரையில் 2 கோணங்கள். ஒன்று தார்மீக நெறிமுறைகள், இன்னொன்று சட்ட வழிமுறைகள், 2 இருக்குது. தார்மீக நெறிமுறைகள் வருகிற போது நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறோம், மன்னிக்க வேண்டும், இந்த அரசிடம் வந்து எந்த ஒரு தார்மீக நெறிமுறையும் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தார்மீக நெறிமுறைகள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாக, எந்த எத்திக்ஸும் இருக்காது, எதுவுமே இல்லை. அந்த தார்மீக நெறிமுறைங்கிற வார்த்தையே அவங்களுக்கு இல்லை, அவங்க அகராதிலே இல்லை. நீங்கள் பாருங்களேன், ஒரு பொறுப்புள்ள மத்திய புலனாய்வு அமைப்பு இவர் ஊழல் செய்திருக்கிறார், அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கிறது, நீங்கள் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்கள் என்று கேட்கிறது. எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக கேட்கிறது. வேறு எந்த ஒரு மாநில காவல்துறையாக இருந்தாலும், ஒரு நம்முடைய வணக்கத்தையே நம்ம நண்பர் சொன்ன மாதிரி தான், எஃப்ஐஆர் போடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் கேட்குற யாரோ தனிநபர் இல்லை, சரிங்களா? ஒரு மத்திய புலனாய்வு ஆதாரங்களும் சுட்டி காட்டுகிறது, நீங்கள் முதல் தகவல் அறிக்கை சமர்ப்பித்து விடுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா அது பதிவு செய்யலை. தார்மீக நெறிமுறைப்படி இது மிகவும் மோசமான ஒரு விஷயம். இதனால் ஒரு மிகவும் மோசமான ஒரு முன்னுதாரணத்தை இவர் முன்வைக்கிறார்கள். இவங்க முன்வைக்கிறது எல்லாமே மோசமான முன்னுதாரணம் தான், ஃபார் இன்ஃபர்மேஷன், சரிங்களா? இவர்களிடம் எந்த ஒரு நல்ல முன்னுதாரணமும் இதுவரை நம்ம பார்த்ததே இல்லை. இவங்க வைக்கிற எல்லா முன்னுதாரணங்களுமே மோசமான முன்னுதாரணங்கள் தான் இருக்கின்றன. அதில் இது ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணம் ஒன்று. அப்புறம் சட்ட வழிமுறை, அதில் ஒரு பெரிய சட்ட சிக்கல் இருக்கிறது. அது ஒவ்வொரு முறையும் நான் இந்த இங்கே வருகிறப்பெல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஏனென்றால் ஊழல் ஒழிப்பு என்பதும் லஞ்ச ஒழிப்பு என்பதும் மாநில பட்டியலில் வருகிறது.
நல்லா ஞாபகம் வச்சுப்போம். கன்கரண்ட் கிடையாது, கன்கரண்ட்ல இல்லை, மாநில பட்டியலில் வருகிறது. அதனால லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கிறது டிவிஏசிங்கிறது மாநிலத்துக்கு கீழே வருகிறது. ரைட் ரைட். இப்போ மணி லாண்டரிங் அப்படின்னு ப்ரூவ் ஆனால் தான் அது ஈடிக்கு ஒட்டுமொத்தமாக போகும். அப்போ தான் அவங்க ஒட்டுமொத்தமாக அந்த அதிகாரத்தை கொண்டு வர முடியும். தவறு நடந்திருக்கிறது சுட்டி காட்டுகிறது. இதன் மீது விசாரணை செய்து இதிலேயே சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கிறது, மணி லாண்டரிங்கிறது இருந்திருக்கு அப்படி ப்ரூவ் பண்ணும்போது தான் ஈடிங்கிறது உள்ளே வர முடியும். அதுக்காக தான் இவங்க கேட்குறாங்க. ஆனால் இவர்கள் அடுத்த நிலைக்கு அது கொண்டு செல்ல தயங்குகிறார்கள். அங்கே தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது தமிழ்நாடு திமுக அரசு தயங்குகிறது. ஆமா, இது வெறுமனே ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை அல்ல. ஈடி எடுக்கிறது ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கை இல்லை. ஈடியோட வேலை என்ன அப்படின்னா, சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருந்தால் அதன் மீது ஒரு நடவடிக்கை எடுப்பது தான் ஈடியோட வேலை. ஆனால் அது உறுதி செய்வதற்கு இவர்களுக்கு மேலும் விசாரணை தேவைப்படுகிறது, மேலும் நிரூபணங்கள் தேவைப்படுகின்றன. அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, அனுமதி. அந்த அனுமதி இதுவரையில் தரப்படவில்லை அப்படின்னு சொன்னால் இவர்களே ஒப்புக்கொண்டது போல் ஆகிறது. இது வெறுமனே ஊழல் சம்பந்தப்பட்டது இல்லை. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது ஊழல் சம்பந்தப்பட்டது மட்டுமே அல்ல, இது ஒரு சட்டவிரோத பண பரிமாற்றம் என்பதை நிரூபிக்க தயாராக இருக்கிறது ஈடி. அங்கே தான் தடை போடப்படுகிறது. எல்லாம் வெறுமனே ஊழல் என்று சொன்னால் அது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் வந்து விடுகிறது. அதற்கு அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல இவர்கள் தயாராக இல்லை. அங்கே தான் முட்டுக்கட்டை போடுறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. இவர்கள் ஏதோ ஊழல் செய்து விட்டாருன்னா எல்லாருக்குமே தெரியுமே. இன்றைக்கு தமிழ்நாட்டில் யார்கிட்ட வேணால் போய் கேட்டு பாருங்கள், ஒருவர் கூட இல்லை இவங்களாம் தப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டாங்க. அந்த கட்சி சார்ந்தவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும் அதெல்லாம் இல்லைங்க, சகஜமாக நடக்கக்கூடியதாங்க தான் போயிட்டு இருக்காங்க. அதில் எல்லாருமே ஒப்புக்கொள்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு ஆதரவாக ஈடிக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் கூட அதெல்லாம் இல்லைங்க, இந்த மாதிரிங்க தப்பு நடக்க வாய்ப்பே இல்லை, ரொம்ப நேர்மையான சுத்த சிவம்பிரகாச பிரமாதமான ஆட்சி நடக்கிறது அப்படின்னு யாருமே சொல்கிறது இல்லை. திரும்ப திரும்ப என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தில் தான் கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அதை விடுங்க, அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிற அடுத்த கேள்வி. அதுக்கு முன்னதாக தவறு நடந்திருக்கிறதா இல்லையா அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால்தான் இந்த தார்மீக நெறிமுறைகளை இந்த சட்ட சிக்கலுக்குள்ளே நுழைத்து வைத்துக்கொண்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள பார்க்கிறார்கள். அதுதான் இப்போ நடக்குது. சரிங்களா? மீண்டும் சொல்கிறோம், இது வெறுமனே ஊழல் தடுப்புடன் நின்றுவிடக்கூடியது அல்ல. அதையும் தாண்டி இங்கே சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத இவர்கள் செய்கிற இந்த கால தாமதமே ஒரு வகையில் உறுதிப்படுத்துகிறது. எனக்கு தெரியாது, என்னால் உறுதிப்படுத்த முடியாது அப்படி நடந்திருக்கா இல்லையான்னு. ஆனால் இவர்கள் காலதாமதம் செய்வதற்கான பொருள் அதுதானே. ஒருவேளை அமலாக்கத்துறை உள்ளே வந்து விசாரித்து விட்டால் இது வெறுமனே ஊழல் தடுப்பு மட்டுமே அல்ல, அதையும் மீறியது ஒரு சட்டவிரோத பணிப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது அப்படிங்கிற ப்ரூவ் அது மிகப்பெரிய கிரைம் ஆகிடும். அது வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவங்க தடுத்து பார்க்குறாங்க. சரிங்களா? அதனால் ஊழல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஊழல் தான், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அவர்களே அது மறுக்கலை. நீங்கள் பாருங்களேன், பணி நியமனத்திலே ஊழல். சரிங்களா? அப்புறம் ஒப்பந்த பணிகளை தருவதிலே ஊழல், ஒப்பந்த புள்ளிகளை தருவதிலே ஊழல், அப்புறம் பணி இடமாறுதலே ஊழல், ட்ரான்ஸ்ஃபர். அப்புறம் என்ன இருக்குது? அரசு இயந்திரம் எங்கே நடக்கும் சொல்லுங்கள்? அரசு இயந்திரத்துக்குள்ளே வந்து யார் பணி செய்ய வேண்டும்? பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி நகராட்சி அவர் கையில் தான் இருக்கிறது. குடிநீர் வழங்கல் துறையிலையும் அதை கட்டட நிர்மாணம் செய்வது, பில்டிங் கான்ட்ராக்ட், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், முக்கியமாக நபார்ட், வேளாண்மை வங்கி, கிராம வங்கி, அதனுடைய பிளானிங்கள், தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட்ஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கேன். பேச 23,000 ரூபா சம்பளத்தை 17,000 ரூபா ஆக்கிட்டாங்கல்ல ராம்கே ஹைதராபாத்தில். இப்போ இதுக்குள்ளெல்லாம் இருக்கா இந்த கேள்வி வரும். இந்த டெண்டர்கள் ஒப்பந்தங்களிலும் முறைகேடுகள் இருப்பதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் இடி சொல்கிறது. ஆமாம், அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, we have a appropriate and authenticity evidence இருக்கு. அதுதான் ஆதாரம் இருக்கிறது, ஊழல் நடந்ததற்கான ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த ஊழல் பணம் ஏதோ ஒரு வகையில் இந்தியாவை விட்டு வெளியேறி மீண்டும் வேறு ஒரு உருவத்திலே வேறு ஒரு வடிவத்திலே இந்தியாவுக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கலாம். அப்போ முழுவதுமாக அதுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ ஒட்டு நான் சொல்கிறேன், அவ்வளோ முதலீடு எங்கேருந்து வருது? மொரிஷியஸ்லேருந்து தான் வருது. இல்லை, அதற்கான ஆதாரங்களை தான் அமலாக்கத்துறை திரட்ட வேண்டும் என்று பார்க்கிறது. அதனால் நான் இப்போ சொல்லுகிறேன், எந்த ஒரு குறிப்பிட்ட வழக்குக்குள்ளும் போகலை. ஆனால் இந்த கோரிக்கை ஏன் வருகிறது என்றால், இந்த ஊழல் பணம் எங்கேயெல்லாம் போய் வந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் அப்படிங்கிறது தான். அப்படின்னு ஒரு சட்ட அமைப்பு மற்றொரு சட்ட அமைப்பை கேட்கிறது, ஒரு புலனாய்வு அமைப்பு காவல்துறையை கேட்கிறது. நான் ஒரு லெஜிட்டிமேட் பாடின்னு சொல்றேன். நிச்சயமா புலனாய்வோ இன்டெலிஜென்ஸ் எப்படி இருக்கட்டும். ஆமா ஆமா, ஒரு லெஜிட்டிமேட் பாடி இன்னொன்னு கேட்குது. ஆமா, அதிகார பங்கீடு, மத்திய மாநில அரசு அதெல்லாம் இங்க வரவே இல்லை, அதெல்லாம் வரவே கூடாது சொல்லுவாங்க இல்லையா. மாநில அரசுக்கான அதிகாரம் என்கிறது சுயாட்சி அமைப்பு தான் மத்திய அரசு கேட்குது. ஐயா நாம எல்லாரும் நீங்க எவ்வளவு குற்றம் சுமத்தீங்க வச்சுக்கோங்க, நான் அந்த தப்பு பண்ணல அப்படின்னு நான் சொல்லலாம். என்ன கேள்வி கேட்க நீ யாரு அப்படின்னு கேட்டீங்க வச்சுக்கலேன், அப்படின்னு நான் தப்பு பண்ணியிருக்கேன் தான் அர்த்தம். ரைட் ரைட் இல்லையா? நீ என்ன கேட்கறது, நான் என்ன பதில் சொல்றது? இட்ஸ் as simple as that. நான் தப்பே பண்ணலை அப்படி சொல்கிறதுக்கும் நீ யார் என்ன கேட்குறது அப்படின்னா, நான் பண்ண தப்பை நீ ஏன் கேட்குற அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. அது மாதிரியான ஒரு சூழலை இவர்களாகவே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் இதில் கொடுமை. எமது வெளிப்புற படப்பிடிப்பினுடைய
பொருளாதார நிபுணர். சுப்பிரமணியன் சார் வணக்கம். நாங்கள் இதுகாரம் பேசிக் கொண்டிருக்கிற விவகாரத்தை தாங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சொல்லுங்கள் திரு சுப்பிரமணியன். தமிழக மக்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம பேசுகின்ற இப்போ தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா, ஊழல். இந்த ஊழலுக்காக ஒரு ஆட்சி அகற்றப்பட்டது என்றால் அது திரு கருணாநிதி தலைமையிலான ஆட்சி 1976 31 ஜனவரி மாதம் அன்றைக்கு. கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் ஆக போகிறது இப்போ. ஸோ இப்போ அதற்கு நமக்கு மக்களுக்கு ஒரு அடுத்த வாய்ப்பு வந்திருக்குது. இப்போ வருகின்ற தேர்தல், ஏன்னா நம்ம ஆர்டிகல் 356 இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அட்டகாசமான வாய்ப்பு தமிழக மக்களுக்கு கிடைத்தது, அரசாங்க அதிகாரிகளுக்கு கிடைத்தது. திருப்பரங்குன்றம் இதில் தீர்ப்பில் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார். இது மாதிரி மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் சொல்லிட்டு. அதை மறுத்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்குலைந்து விடும், அதனால் எங்களால் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுடும், அதனால் நாங்கள் ஏற்று அனுமதிக்க முடியாதுன்னாங்க. ஸோ எப்படி அரசாங்கம் தன்னோட கையாளத்தனத்தை ஒத்துக்கொண்டிருந்து பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்தினா சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விடும், அதனால் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னா இது கேக் வாக் ஃபார் ஆர்டிகல் 356. அது ஏன் மத்திய அரசாங்கம் கைவிட்டதுன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ மத்திய அரசாங்கம் கைவிட்டதுனால நம்ம மாநில மக்களுக்கு இன்னும் 2-3 மாதங்களில் நம்ம கையில் ஒரு பெரிய பலம் பொருந்திய ஒரு வாக்கு சீட்டு இருக்கிறது. அதில் நம்ம 2026 மே மாதம் வருகின்ற தேர்தலில் இந்த ஆட்சியை அகற்றும் பணி நம்ம அனைவருக்கும் இருக்கிறது. மக்கள் அதை மிகவும் விரும்பி செய்ய போகிறாங்கன்றதை நம்ம களத்தில் பார்க்குறோம். ஏன்னா இந்த ஊழல் பேசும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் 2200 கோடிக்கு மேலே ஊழல் கே நேரு ஐயா மேலே ஒரு குற்றச்சாட்டாக இடி அவர்கள் இந்த ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க. 258 பக்கம் ஆவணம் கொடுத்துருக்காங்க. சார், இப்போ ஒரு போலீஸ் அதிகாரிகள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அவங்க சில சமயம் நேரடியாக யார் பாதிக்கப்பட்டவர்களோ கொடுப்பாங்க. சில சமயம் ஒரு சைலண்ட் ஸ்லீப்பர் செல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இன்சைட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்கலாம். ஸோ அவர்கள் யார் தகவல் கொடுக்குறாங்க அப்படிலாம் தெரியாது. ஆனால் இருந்தாலும் ஒரு குற்றம் வருகிறது, குற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உடனே அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஏன் அதை மாதிரி? ஏன்னா காவல்துறை என்பவர்கள் அந்த எந்த கட்சிகளுக்கும் அப்பாற்பட்டவர்கள், எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர் மக்களுக்காக நின்று மக்களுடன் பணியாற்ற வேண்டும் அவர். ஸோ மக்களின் நலன் கருதி இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா ஏன் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ண தயங்குகிறார்கள்? ஸோ அதுதான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஏன் பிரச்சனை அப்படின்னா, காவல்துறை என்பது இன்னைக்கு முதலமைச்சர் கையில் இருக்குது இன்னைக்கு. ஸோ அப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் காவல்துறை அதிகாரிகள் கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஐயம் வருகிறது. ஏன்னா இடிக்கு முன்னுமே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஆர் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க முடியாது. யார் நடவடிக்கை எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சுயமோட்டோவாக எடுக்கணும், இல்லைனா வேற ஏதாவது ஒரு விசாரணை அமைப்போ இல்லை அரசாங்க அமைப்போ தான் எடுக்க முடியும். அரசாங்க அமைப்பு எடுக்க மாட்டாங்க. ஸோ விசாரணை அமைப்பு இங்கே ஈடி எடுக்க முடியாது. கோர்ட்டு தானாக சுயமோட்டாக எடுத்தாங்க வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அந்த திருப்பரங்குன்றத்தில் தனி நீதிபதி தீர்ப்பு கொடுத்தாரு, அவர் பதவி இழக்கும் தீர்மானம் கொண்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பதவி இழக்கும் தீர்மானம் கொண்டு வருவீங்க நீங்கள். யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக திரும்புகிறார்களோ அவர்கள் மேலே லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தீர்மானத்தை கொண்டு வருது, அவங்கள அவங்க இமேஜை டேமேஜ் பண்ணுறது. ஸோ இதை மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த ஊழல் குற்றச்சாட்டு என்பது சார், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதவி மாற்றம் செய்யப்பட்டதன் காரணம் என்ன? ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 30,000 கோடி ரூபாய் ஆடியோ லீக் விவகாரம் வெளில வந்தது. டேப் ரிலீஸ் ஆச்சு. அந்த டேப்பில் இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த முதல் குடும்பத்தை சார்ந்த நபர்கள் இல்லைங்களா? ஸோ அதன் மேலே இப்போ உங்களுக்கு அதாவது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரோட குரலில் இருக்கா, இல்லை அவங்க அந்த கட்சியில் சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த நபர்கள் மேலே இருக்கா, அதுக்கு ஒரு நீங்கள் ஒரு இது பண்ணியிருக்கலாம்ல, இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? ஏன் அவரோட பதவி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து ஐடி துறைக்கு மாற்றினீங்க நீங்கள்? அதற்கு ஒரு இது பண்ணியிருக்கலாம், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஸோ உங்கள் கையில் ஆதாரங்கள் இருந்தும் நீங்கள் நடவடிக்கை எடுக்க மறுப்பதன் காரணம் என்னன்னா, இதன் மூலமாக நிதியை திரட்டி வரப்போகின்ற ஆட்சியில் நமக்கு இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது. அதனால இந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எவ்வளோ பணத்தை நம்ம சுரட்ட முடியுமா புரட்ட முடியுமோ அது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வெட்ட வெளிச்சமாக இன்னைக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஊழலாக இருக்கு உங்களுக்கு இல்லைங்களா? டாஸ்மாக்ல ஊழலாக இருக்கு, கனிம வள ஊழலாக இருக்குது. அப்புறம் இந்த பள்ளி கல்வி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட வகுப்பு நோட் புக்லாம் கொடுக்கவே இல்லை, அதெல்லாம் தரம் தாண்டி இருக்குது. சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா வாங்காத பொருட்களை வாங்கியதாக ஜிஆர்என் போட்டு
மதுரை சிறைச்சாலையில் அந்த அவங்களுக்கு எழுதுறதுக்கு வந்து பேனா பென்சில் நோட்டு புக்கெலாம் கேட்பாங்க போல இருக்கு. அதற்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி வாங்காத பொருட்களை வாங்கியதாக ஜிஆர்என் போட்டு அதற்குண்டான பணத்தை வந்து இது பண்ணி கையாடல் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா சிஏஜி ஆடிட்டர் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா யார் விற்றாங்களோ அவங்க கம்பெனியில் போயிட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணினீங்களா, சேல்ஸ் டாக்ஸ் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா பார்த்தா அவங்க ஃபைலே பண்ணலை. இவர்கள் வாங்கியதா கணக்கு காமிச்சிருக்கிறாங்க, யார் வித்தார்களோ அவர்கள் கணக்கே காமிக்கல. எங்க இது சிறை அதிகாரிகள் கிட்ட அந்த சிறைச்சாலையில நடக்குது. எங்க வந்து தண்டனை ஏதாவது ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக உள்ள போயிட்டு பணம் திரும்பி வெளியில வருகின்ற அந்த சிறைச்சாலையிலேயே சிறை அதிகாரிகளே இப்படி பண்ணினா அப்புறம் அங்க சிறைச்சாலைக்குள்ள போற குற்றவாளிகளுக்கு என்ன மனநிலை இருக்கும், அங்க எப்படி மனம் திரும்பி வெளியில வருவாங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறத பாக்குறாங்க இல்லையா? டிடிசி என்ன சொல்ல வந்தீங்க நீங்க உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிடுங்க. இல்லை, இப்போது நம்ம நீதிமன்றமும் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரியான ஏஜென்சிஸ் எடுத்துக்கோங்க, சிபிஐ அல்லது இன்கம் டேக்ஸு அல்லது மற்ற ஏஜென்சிஸை எடுத்துக்கோங்க. இப்போ சிபிஐ வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ரைடு நடத்தணும்னா ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லிட்டு தான் நடத்தணும், இதுதான் தீர்மானம். இப்போ அவர் போய் என்ன சொல்ல போகிறாரு, பொன்முடி ஐயா இந்த மாதிரிலாம் ஊழல் பண்ணியிருக்காரு, அவர் வீட்டில் ரைடு நடத்த போகிறோம், உடனே ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணணும், அப்படியா போய் ரைடு நடத்துங்கன்னு சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன 800 கோடின்னு தான் எனக்கு தெரியும், 900 கோடி வந்துருச்சா அப்படின்னு நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏஜென்சியே ஃபேக் ஆகிடும். ஒரு ஏஜென்சி தன்னை போல் உள்ளே போய் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஏஜென்சி கேஸை கொண்டு போய் எங்கே கொடுக்க போகுது? உதாரணத்துக்காக சொல்கிறேன், இப்போ ஒரு மினிஸ்ட்ரி வந்து அறப்போர் இயக்கம் என்னென்னலாம் குற்றச்சாட்டு சொல்லுதோ அதனுடைய ஃபேக்ட் செக் பண்ணி அதை வந்து உடனே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் இதில் போடணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இவங்ககிட்ட குறைஞ்சது ஒரு 1100 ஆட்களை பற்றி வெவ்வேறு விதமான தகவல்கள் இருக்கும். இந்த மாதிரி எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. இது நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் விடுறோம். என் நீதிமன்றம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அது கண்டிப்பாக பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் தான், எனக்கு அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது பாண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாண்டு வந்து ஏன் மோடி வந்து பாண்டு மூலமாக வாங்குறேங்கிறாரு? எனக்கு கள்ளப்பணம் வரக்கூடாது, கருப்பு பணம் வரக்கூடாது, எனக்கு வங்கி மூலமாக தான் எதுவும் வரணும் அப்படிங்கிறாரு. வங்கி மூலமாக வரணும் அப்படின்னா கொடுக்குறவன் வந்து தம் பேரை சொன்னால் என்ன பிரச்சனை வரும்? இப்போ நீங்கள் வந்து பிஜேபிக்கு ஒரு 2 கோடி கொடுக்குறீங்கன்னா திருமாவளவன் ஐயா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், அது என்ன அங்கே மட்டும் 2 கோடி, அப்போ எனக்கு 2 லட்சம் கொடுங்கன்னு கேட்பார். அதனால் நீங்கள் வந்து கொடுக்குறத சொல்ல போகிறதில்ல, அதுக்காக தான் உங்களை பாதுகாக்கிறேன், வேறு எதுக்கும் இல்லை. நீங்கள் கொடுத்தா 4 பேர் கேட்பாங்கன்னு. இந்த மேட்ரையே புரிந்து கொள்ளாமல் ஒரு நீதிமன்றம் பாண்டுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு கொடுத்து வங்கி வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ அவனை கழுத்து வெட்டிட்டான்னா நீதிமன்றம் போய் ஒட்ட வைக்குமா? இப்போ உதாரணத்துக்காக சொல்கிறேன், மணிப்பூரில் வந்து ஒரு விஷயம் நடக்குது, பெரிய பரபரப்பு கொடுக்குறாங்க, உடனே நீதிமன்றம் சொல்லுது நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நான் பண்ணட்டுமா அப்படிங்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இன்னி வரைக்கும் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு? உங்கள்கிட்ட 25 மில்லியன் கேசஸ் இருக்குது, 23 மில்லியன் கேசஸ் இருக்குது, நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, உண்மையில நம்பிக்கை இருக்குது, ஆனால் உன்னால் பண்ண முடியல. இப்போது இந்த எல்லாம் சூழ்நிலை ஐயா ஒன்றும் இல்லையா, ஒரு அமைச்சர் என்ன பண்ணுறாரு, என் மானம் போச்சு அதனால் நான் அண்ணாமலை மேலே 500 கோடி ரூபாய்க்கு வழக்கு போட போகிறேங்கிறார். நியாயமான பிரச்சனை தானே, மானம் போனால் யாராக இருந்தாலும் கேட்கத்தானே செய்வாங்க. உடனே நீதிமன்றம் அந்த பிரச்சனையை எடுத்துக்குது. ஐயா உங்கள் மானம் போச்சு, வாங்க அண்ணாமலைஜி, அவர் மானத்தை ஏன் போக்கினீங்கன்னு கேட்குறாரு. அண்ணாமலை அங்கே போய் உட்காந்துருக்காரு கேள்வி கேட்கறதுக்கு, மானம் போனவர் ஆளை காணோம். நீதிமன்றம் எடுக்கல, நீதிமன்றம் சூமோட்டாவை எடுக்குமா? நீங்க போய் சொல்றாரு இவர், அதாங்க இவர் தாங்க சொல்றாரு, இவர் தான் வந்து என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிற மாதிரி ஒரு நகைச்சுவையோட என்ன பண்றாரு, மானம் போச்சுங்கிறாரு. உடனே நீதிமன்றம் என்ன இவ்வளவு நாளா அரசியல் இருக்கிற பாலுவோடைய மானத்தை நீ எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி கேஸை எடுத்துக்குது. அவருடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்துருக்கலாம், எந்த அளவுக்குலாம் போயிருக்கும், எதுவும் எடுத்தாச்சு. அண்ணாமலை அங்கே போய் உட்காந்துருக்காரு. வெரி குட். அவர் போகிறதுல ஒரு பிரச்சனை என்னென்னா, ஆக்டர் விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் போகிறதுல ஒரு பிரச்சனை என்ன, ஒரு இடத்துக்கு போனால் கூட்டம் கூடிடும், காவல்துறைக்கு அது ஒரு மிகப்பெரிய வேலையாயிடும். இருந்தும் அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார், இவர் வரமாட்டேங்கிறார், பாய்தா கேட்குறாரு. அப்போ ஏன்ப்பா உனக்கு மானம் போச்சா இல்லையா, இல்லை வெறும் வருமானம் தான் போச்சா, என்ன பிரச்சனை, நீ ஏன் வந்து கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்கிற, யார் கேட்கணும்? இந்த ஊழல் வழக்கு பற்றி 888 கோடி 1028 கோடின்லாம் ஒரு விஷயம் வருது. அண்ணாமலை என்ன எல்லா பக்கமும் மோப்பனாய் வச்சு கண்டுபிடிக்கிறாரா? இல்லை, யாராவது ஒருத்தனுக்கு தவறு நடந்தால் அதை வந்து அண்ணாமலையிடம் சொன்னால் அவர் உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை வருது. கடந்த 3 வருடத்தில் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள், அண்ணாமலை வெளியிடாத ஏதாவது ஒரு ஊழல் புகார், அதாவது அறப்போர் இயக்கம் மாதிரி நிறைய பேர் எடுக்கிற நல்ல முயற்சிகளை. ஒரு நிமிஷம் டிடிஎஸ்,
அண்ணாமலை வெளியிடாத ஊழல் புகார்களை அண்ணாமலை சார்ந்த கட்சி என்ன செஞ்சது? இங்க பாருங்க, கட்சி நீங்க தான் என்ன திருத்துனீங்க, இப்ப திருப்பி கட்சிக்கு அதான் வந்துட்டீங்க. கேக்குறேன். கட்சி ஒண்ணும் பண்ண கட்சியில முடியாது. organize- நீங்க தான் என்ன திருத்துறீங்க. என்ன சொல்லி நான் என்ன கேக்குறேன், TDS. திருத்துறீங்க? நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போக Right, முடியும். right. அதாவதுங்க, Right. டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு தான் கொண்டு போக முடியும். அதுதான் முறை. நீதிமன்றத்துக்கு சீரியஸ்னஸ் வேணும்ல. நான் வந்து கண்டிப்பா ஒரு நீதிபதி வீட்டுல 100 கோடி 80 கோடி எரிஞ்சு எரியாம இருந்ததுங்கிறதெல்லாம் நான் விவாதிக்க மாட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் தப்பான ஆளு 1-2 பேர் இருப்பாங்க. ஆனா கேள்வி என்னன்னா, சார் ஒண்ணு வேணாங்க, கெஜ்ரிவாலை கூப்பிட்டு கூப்பிடுறாங்க, இடியில இருந்து கூப்பிடுறாங்க. அவர் வாய்தா வாங்கிட்டே இருக்காரு. கேட்டால் என்னால் வர முடியல, அங்கே போக முடியாது, இங்கே போக முடியாதுங்கிறாரு. கடைசியில் அவராக போய் நீதிமன்றத்தில் போய் என்னை கூப்பிட்டு தொல்லை பண்ணுறாங்கங்கிறாரு. கோர்ட்டு ஏன் தொல்லை பண்ணுறீங்கன்னு கேட்குது. இவங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கிறாங்க. வச்ச உடனே அப்போ உன்னை தொல்லை பண்ணியிருக்கணுங்குது. சிறையில் வைக்கிறாங்க சார், கெஜ்ரிவாலை சிறையில் வைக்கிறாங்க. சிறையில் வச்சுட்டு தேர்தல் காலத்தில் அவர் வெளில வரணும்னு சொல்லி அதே நீதிமன்றம் வெளில விடுது. இவர் வெளில வர்றாரு, மக்களால் தோற்கடிக்கப்படுறாங்க. இப்போ அந்த கேஸ் என்னாச்சு தெரியல. விவாதமே. சரி, ஆனா ஒண்ணு சொல்லிடுறேன், இடியை பற்றி பேசும் ஒரே வரியில முடிச்சிடுறேன். நீங்க இந்த கன்விக்ஷன் ரேட் கதையெல்லாம் இடி கிட்ட சொல்லாதீங்க. 4 லட்சம் கோடி சொத்துக்களை இன்னி வரைக்கும் இடி கடந்த 12 வருடங்களில் அசட் எல்லாம் அட்டாச் பண்ணிருக்கு. 40,000 கோடி கரன்சியை கைப்பற்றி இருக்கு. இதை திரும்ப வாங்கறதுக்கு KN நேருவாக இருந்தாலும் ஜெகத்ரட்சகனா இருந்தாலும் யாராலையும் போய் முடியாது. ராதாகிருஷ்ணன், இந்த KN நேரு விஷயத்தில் இடி என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்ஸ்அப் மெசேஜ் 300க்கும் மேற்பட்ட டிஜிட்டலைஸ்டு ஃபோட்டோகிராஃபி ஆதாரங்கள் இருக்குது. 258 பக்கங்களில் ஆவணங்களை தலைமைச் செயலாளருக்கும் 232 அப்புறம் 258 அனுப்பிட்டாங்க. கூடுதலாக வந்திருக்கு. PMLA சட்டத்தின் கீழே அமலாக்கத்துறை எந்த நேரம் விசாரணை தொடங்கலாம். அமலாக்கத்துறை வைக்கிற முதல் குற்றச்சாட்டு இதல்ல, இது 2வது குற்றச்சாட்டு. கடந்த மாதம் அக்டோபர் 27ஆம் தேதி ஒரு 2888 கோடி ஊழல், 2024 2500 பேருக்கு அது அந்த ஊழல். இப்போ அமைச்சர் நேரு தரப்பில் என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கணும்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 2012, 13, 17 வந்து எந்த அண்ணா யூனிவர்சிட்டி மூலம் தேர்வு நடத்தப்பட்டதோ அந்த பணியிடங்கள் நிரப்பட்ட அதே மாதிரில தான் நான் பண்ணேன். ஆக்சுவலி அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளார இதுக்கும் நீங்கள் ஏற்கனவே TNPSC வச்சுருக்கிறீங்க. அது இருக்கும்போது நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளார கொண்டு வந்து புகுத்த வேண்டிய தேவையே இல்லை. இல்லையே, அது வரும்போதே அண்ணா யூனிவர்சிட்டி நிர்வாகம் எங்களுக்கு ஏற்கனவே வேலை போடுவதற்கு இது தேவையில்லைன்னாங்க. அதை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி வழியாக கொண்டு வந்து தேர்ட் பார்ட்டி சென்டருக்கெல்லாம் கொண்டு போய் நடத்துனீங்கன்னு தான் ஆரம்பகட்ட பிரச்சனைகள். அதுலேயுமே விவரங்கள் முழுசாக நடக்கலைன்னு ஏகப்பட்ட சிக்கல்கள்லாம் நடந்துச்சு. அந்த பிரச்சனை ஆரம்பமே சரியாக நடந்திருக்கக்கூடாது. நீங்கள் அங்கேயே நடத்தாமல் இருந்திருக்கணுன்றதான் எல்லாரோட எதிர்பார்ப்புமே இருந்தது. அப்புறம் எதுக்கு இங்கே வச்சுருக்கிறீங்க, தேர்வாணையம் எதுக்கு வச்சுருக்கீங்க, அங்கே நீங்கள் பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னு தான் கேள்வியாக இருந்தது. இது டிரான்ஸ்பரண்டாக நம்ம ஏற்கனவே இதே போல் ஒரு விவாதத்தில் பேசியிருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய 450 கல்லூரிகள் விவரங்களை கூட அவங்களால சரியாக துவக்க முடியாதவங்க 2 லட்சம் பேருக்கு எப்படி இவங்க சர்வ் பண்ணி எக்ஸாம் நடத்தி எப்படி டிரான்ஸ்பரண்டாக வெளில கொடுத்தாங்கன்றது நமக்கே நகைப்புக்குரியதாக இருக்கு. எப்படி கிரேடை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்றது தெரியல. ஏன்னா வேலை செய்யக்கூடிய பேராசிரியர் விவரங்களே இந்த வருஷம் எடுத்துக்கங்களேன், இவ்வளோ பெரிய அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தால் 2 வருஷமாக ஏன் டேட்டா வெளியிடலை? இதே அரசாங்கம் தானே, கோவிசெலியன் அமைச்சராக தானே இருக்கிறாரு. என்ன பண்ணிட்டாங்க அண்ணா? அப்போ இதுக்கே துப்பு இல்லாத ஒரு கட்டமைப்பு எப்படி எக்ஸாமை நீங்கள் கண்டக்ட் பண்ணி வேலை வாய்ப்பை சரியாக பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது ஒரு பக்கம். 2வது இன்னொரு பக்கம் இந்த இடி ஏன் இது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதுன்னா, FIR ரொம்ப முக்கியம். பட் நமக்கு இதே பிஜேபி கவர்மெண்ட் 2018 வரும்போது அந்த கரெக்ஷனை பண்ணாங்க. 2018 வந்த உடனே இந்த 17A ஒன்று சொல்லுவோம். அந்த 17A கரெக்ஷன் கொண்டு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முன்னால் வந்து துறையோட அனுமதி தேவையில்லை. யார் வேணும் FIR தேவைப்படுதுன்னா FIR போடுறதுக்கான முகாந்திரத்தை அரசிட்ட கேட்டு வாங்கியும் பண்ணலாம். ஒரு பீரியடுக்கு அப்புறம் இவங்களாவே போடலாம், DVSA போடலாம். ஆனால் 2018 என்ன பண்ணாங்கன்னா, துறை ரீதியாக அனுமதி வாங்கணும். இப்போ மாஸுடைய கார்த்திகேயன் IAS அவர் இருக்கார் இல்லையா, இதே சென்னை மாநகராட்சி கரப்ஷனில் நம்ம அவரை அக்யூஸ் பண்ணியிருக்கோம், அவரை குற்றம் சாட்டியிருக்கோம், அவர் மீது FIR போடணும்னு கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி FIR யார்கிட்ட போய் நிற்குதுன்னா, அப்ரூவலுக்கு அவர்கிட்டே போய் நிற்குது. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 2018 இந்த கரெக்ஷன் வரும்போது நம்ம சொன்னோம் இது அங்கே தான் போய் நிற்கிது, சரியாக இல்லை அப்படின்னு சொல்லி. அதுவே இன்றைக்கி ஒரு டிலேக்கு ஒரு பெரிய காரணம். அதை இன்றைக்கி திமுக அரசு அதை தனக்கு வசதியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு ஒன்று. சமீபத்தில் அது சம்மந்தமான வழக்கு வரும்போது கூட நீதிமன்றத்தில் ஒன்றிய அரசுலேருந்து இன்னும் அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் முடியலை. ஏன்னா 17Aக்கு ஒரு டெட்லைனே கிடையாது, எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் துறை ரீதியாக அனுமதி கொடுக்குற வரைக்கும் அது பாஸ் அப்படின்றது யார்கிட்ட மாநில அரசு பொறுப்பு கொடுத்தது. அப்போ இந்த கரெக்ஷனை இப்போ சரி பண்ண வேண்டிய சூழல் இருக்குன்றதை பிஜேபி அரசு புரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. குறிப்பாக இது இப்போ இந்த விவரங்கள் மட்டுமே இல்லை. நம்ம இப்போ என்ன கேட்குறோன்னா, 2வது கட்டமாக ஏற்கனவே 2 பேரும் சொல்லிட்டாங்க,
இடி சொல்லிருச்சு இவ்வளோ ஆவணங்கள் இருக்குது, இவ்வளோ விவரங்கள் இருக்குன்னு. தமிழ்நாடு அரசு நான் நேரடியாக எதிர்கொள்ள போகிறேன், சட்ட ரீதியாக எதிர்கொள்ள போகிறேன்னு பேசுகிறீங்கல்ல. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு சவால், இடி அவர்களுக்கும் ஒரு சவால். ஒன்று, நீங்கள் அந்த 450 பக்கம் 500 பக்கங்களை நீங்கள் வெளியிடுங்க, நீங்கள் தைரியசாலியான்னு பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆளுமை கீழே இருக்கக்கூடிய துறை கீழே இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை மீது கரப்ஷனே இல்லை, இங்கே உருப்படியாக முன்னேறம் என்ன பண்ணியிருக்கணும், ஏன் 2500 பேர் நான் தான் பணியாணை கொடுத்துருக்கேன், நீங்கள் ஏன் பணியாளரை நீங்கள் அக்யூஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி இன்னும் இடி மீது வழக்கு தொடுத்துருக்கணுமா இல்லையா? அந்த தைரியம் இருந்தால் பண்ணியிருப்பாரு. இப்போ வெளியிடுறாங்களான்னு பார்ப்போம். இல்லையா, இடி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லை, ஏற்கனவே அந்த எஃப்ஐஆர் பற்றின ஆரம்ப கட்ட 3-4 பக்கங்கள் வெளியிட்டீங்களா, ஆவணங்களை வெளியிட்டுருங்க. அப்போ உண்மை யாருக்குன்னு தெரியுமா இல்லையா? தெரியும். இப்போ ஒரு பக்கம் மக்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சா இதுக்கு பின்னால் பாதிக்கப்பட்ட மக்கள், ஏன்னா இன்னைக்கு நாம் எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கோன்னே தெரியாது. 1 கோடி 2 கோடின்னா பரவாயில்ல, 2500 கோடி. இப்போ 2500 கோடி வந்திருந்தா இன்னைக்கு சாலைகள் எவ்வளோ சாலைகள் உடஞ்சிருக்கிறத பார்க்குறோம், ஹாஸ்பிட்டலில் கட்டமைப்பு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறோம், தெருவிளக்குகள் இருக்க பிரச்சனை இருக்கிறத பார்க்குறோம், குடித்தண்ணீருக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்குறோம். அப்போ இவ்வளோ அடிப்படை கட்டமைப்புகளும் 4 மருத்துவமனைகளை கட்டியிருக்கலாம், 10 பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கலாம். இன்றைக்கி மாணவர்களுக்கு ஆர்டிஇயில் அட்மிஷன் இல்லாமல் நிற்க வச்சதை பார்த்து 300 கோடி ரூபாய்க்கு இந்த வருஷம் இல்லாமல் இருந்தது. அப்போ இது எல்லாம் சரி பண்ணியிருக்க முடிஞ்சிருக்குமா இல்லையா, மீட்க முடிஞ்சிருக்குமா இல்லையா? நீங்கள் வெளியிடுங்க. நீங்கள் தான் வெளிப்படையான அரசாங்கம் பண்ணுறேன் தானே ஆட்சிக்கு வந்தீங்க, ஆவணங்களை வெளியிடுங்க. அப்போ நீங்கள் சும்மாவே வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்கள் இரும்புக்காரம் கொண்டு நாங்கள் தைரியமாக எதிர்கொண்டுக்கிட்டு இருக்கோம். இது யாரை ஏமாத்துற வேலை? அதாவது ரெலவெண்ட்டாக கன்சர்ன் அதிகாரிகள் அரசு தலைவர்கள் சொல்லணும். ஷுட் பி டிரான்ஸ்பரன்சி. நேற்று பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கூத்து நடக்குது, அமைச்சரகம் திமுக கவர்மெண்ட் சொல்லுது நாங்கள் கொசு வலை போட்டிருக்கோம். அது நிறைய இருக்கலாம் வச்சுக்கோங்க. இடி பொலிட்டிசைஸ் ஆயிருக்குன்னு அக்யூஸ் பண்றாங்க. இப்போ அதெல்லாம் இதுல வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். வரும்ல. இதே சென்னை மாநகராட்சியில தோண்டப்பட்ட குழிகளுக்கெல்லாம் கொசுவலை எத்தனை கோடி? இது மட்டும் இல்ல, நிழற்குடைகள் எத்தனை கோடி? இங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பண்ணாங்கல்ல, ரைட், அதுக்கான எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு அந்த நபர் எங்க இருக்கிறார்? டிஎம்கேல தான் இருக்கிறார். ரைட். வைத்தியலிங்கம் அவர்கள் எங்க இருக்கிறாரு? இங்க ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த இதுல லஞ்சம் பிரைபரி கேஸ். இப்போ இடி இதுல சொல்றது என்ன? பிரைபரி கேஸ், லஞ்சம் கேஸ். கண்டிப்பா இது ஈஸியா நீங்க கார்டன் கேட்ச் கேஸ், இதை கூட நீங்க விசாரிக்கிறதுக்கு முடியாம ஆரம்ப கட்ட விசாரணை பண்ணாம இன்னமும் மக்களை ஏமாத்துறீங்கன்னா, இடி பொலிட்டிசைஸ் ஆயிருக்குன்னா நீங்க விவரங்களை வெளியிடுங்க. நிச்சயமா நிச்சயமா. நீங்க பொலிட்டிசைஸ் இந்த இடி அனுப்பின லெட்டரை பொலிட்டிசைஸா பாக்குறீங்கன்னா அப்ப இடி யார் உண்மையான முகம்? முதலமைச்சராக கூடிய ஸ்டாலின் அவர்கள் நீங்க உண்மையான முகமா தெரிஞ்சிரும்ல. ஆக்சுவலா ஸ்மார்ட் போர்டு கேஸ்ல கூட நீங்க தானே அந்த போர்டுனுடைய விலையில ஏற்படுத்த குழப்பத்தெல்லாம் வெளியிட்டீங்க. சார் பாஸ்கர் சார், இல்லை அது இந்த விவாதத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, தவறு நடந்திருக்கிறது, இதன் மீது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள் என்று ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு தமிழக காவல்துறையிடம் கேட்கிறது. இதுக்கு தமிழக அரசு அனுமதி தரவில்லை. நேரடியாகவே சொல்கிறோம், இப்படி ஒரு தவறு நடக்கவில்லை என்று அரசு தரப்பிலிருந்து யாருமே இது வரைக்கும் சொல்லலை, டினை பண்ணல, யாருமே பண்ணலை. திரும்ப 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 இது உங்களோட அதிகார வரம்புக்குள் இல்லை, இது எங்களோட அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரைட் ரைட் ரைட், அப்படி சரி சரிங்களா? அப்போ என்னோட கேள்வி என்னென்னா, இது உங்களுடைய அதிகார வரம்புக்குள் தான் இருக்கிற நீங்களே ஒப்புக்கொள்கிறீர்கள்ல, அப்போ நீங்களே அதை ஒரு விசாரணை அமைக்க வேண்டியது தானே, ஏன் அமைக்கல? அவங்கள பண்ணலாம்ல. நீங்கள் வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ வேண்டாம், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், குறைந்தபட்சம் நாங்களே ஒரு பேருக்கேனும் நாங்கள் விசாரணை வைக்கிறோம், பார்த்து விட்டோம், விசாரணை நடந்து விட்டது, ஒன்றும் நடக்கவில்லை சொல்லலாம்ல. ஆனால் சொல்ல முடியாது. இதுதான் எனக்கு ஒரு கேள்வி. விசாரணை அமைக்கிறாங்கன்னா அதே கார்த்திகேயன் ஐஏஎஸ் இப்போ மாஸ் செக்ரட்டரியா இருக்கிறார், எப்படி விசாரணை அமைக்க முடியும்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிட்டீங்களே, கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. இதே மு.க. ஸ்டாலின் 2017 செந்தில் பாலாஜிக்கு எதிராக வெளிப்புறமா ப்ரொக்ளமேஷன் டிஎம்கே வாஸ் பீயிங் மேட், இவரை போன்ற ஒரு பெரும் ஊழல்வாதியை நான் ஆட்சிக்கு வந்தால் கைது செய்வேன். என்னாச்சு? தியாகி ஆயிட்டாரு. இதே கார்த்திகேயன் என்னாச்சு? நாங்க உள்ள வந்து விசாரிக்கிறோம். என்னாச்சு? இன்னைக்கு சீஃப் ஆஃப் தி மாஸ்ல போட்டு வச்சிருக்காங்க. அவர் குற்றச்சாட்டு யார் வச்சாங்க? டிஎம்கே வச்சது, மாநகராட்சி உள்ளல்ல, மாநகராட்சி. இதோட ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இதோட வேடிக்கை என்னன்னா, நான் பெரிதும் மதிக்கிற ஒரு தேசிய பத்திரிகை ஒரு ஆங்கில நாளிதழ நடுப்பக்கத்துல ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு கட்டுரை வருகிறது. அமலாக்கத்துறை செய்வது சரியில்லை, அதிகார வரம்பை மீறுகிறது சொல்லிட்டு ஒரு கட்டுரை வருகிறது. எழுதுகிறவர் யார் அப்படின்னா, யார் மீது குற்றம் சம்மந்தப்பட்டதோ அவருக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய வழக்கறிஞர். அவர் ஒன்றும் பெரிய லீகல் இம்யூனிட்டிலாம் கிடையாது, என்னோட அனுபவத்தில் எல்லாம் கிடையாது. ஆமாம், இஸ் பெரிய ஆர்டினரி அட்வொகேட் தான், அது மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்தவரை மன்னிக்கணும், தனிப்பட்ட முறையான விமர்சனத்தை நான் தவிர்க்கணும்னு பார்க்குறேன். ஆனால் இவ்வாறாக ஊடகங்களிலே
பொய்ச் செய்திகளை விழுவதற்கு இருக்கக்கூடிய அந்த வல்லமை, அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கு இல்லையா, அது ஏன் நேரடியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வரும்போது வருவதில்லைங்கிறதா கேள்வி. சுப்பிரமணியன் சார், உங்களுடைய நிறைவு கேள்வி சுருக்கமாக, நிறைவு பதில். சரி, அதாவது இப்போ திமுக அரசாங்கம் வந்து 505 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழக அரசின் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவரிடமிருந்த ஊழல்களை கலைந்து விட்டு அதன் மூலமாக அந்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை வந்து கொடுத்தாங்க. அப்போ எவ்வளவு ஊழல்களை வந்து இவர்கள் கலந்திருக்கிறார்கள், அதன் மூலமாக எவ்வளவு கோடி ரூபாய்கள் நமக்கு கிடைச்சிருக்கு, அதன் மூலமாக நான் அவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? ஏன்னா திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே தமிழக அரசின் மேல்மட்டத்தில் தலைவிரித்தாடும் ஊழலை ஒழித்து நாங்கள் வந்து உங்களோட வாக்குறுதிகள் நிறைவேற்றுறோன்னு சொல்லலாம்னா, இப்போ நீங்கள் வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஊழலை ஒழித்திருக்கிறீர்கள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த 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 அறிக்கையை நீங்கள் வெளியிடுவதற்கு தயாரா? இன்னொன்று, இந்த 2500 கோடி பற்றி பேசியிருக்கோம் சார். 2500 கோடி கொடுத்தவர்கள் எங்கேயோ அவங்க வீட்டிலேருந்து பணத்தை எடுத்து கொடுத்துருக்க முடியாது. அவங்களாம் வந்து முதல் பட்டதாரியாக இருப்பாங்க, அப்போ தான் வேலைக்கு வந்திருப்பாங்க, எங்கேயோ கடனுக்கு வாங்கியிருப்பாங்க, கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கியிருப்பான், ஒரு 10 வட்டியோ 20 வட்டிக்கோ வாங்கியிருப்பாங்க. அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க திருப்பி அந்த அந்த அரசாங்க துறைக்கு வருகின்ற மக்கள் மேலே ஏதாவது ஒரு கமிஷனோ கரப்ஷனோ அந்த அதிகாரத்தை உபயோகித்து கொண்டு பணத்தை பெற்றுக்கொள்வான் இல்லையா? அப்போ என்ன ஆகும்? இப்போ 2500 கோடின்னா வட்டி ஒரு 250-300 கோடி கட்டுவான். அந்த 250-300 கோடியும் வந்து மக்கள் தலைமையில தான், நம்ம தலைமையில தான் விழுவும். நீங்கள் ஏதாவது ஒரு அப்ரூவலுக்கு போகிறீங்க, குடிநீர் வழங்கல் அது இருக்கு இல்லையா, வாரியம் இருக்கு இல்லையா, அப்போ அங்கே நீங்கள் போயிட்டு ஏதாவது மெட்ரோ கனெக்ஷன் கேட்க போனீங்கன்னா ஒரு 500 ரூபாய் ஆகிற இடத்துல திருப்பி ஒரு 800 ரூபாய் எக்ஸ்ட்ரா 300 ரூபாய் கேட்பான். இவர்கள் தான் ஊழலை ஒழிக்கிறேன் என்று வந்துவிட்டு ஊழலை வந்து திருப்பி வந்து நல்ல ஒரு கரைபுடைந்து ஓடுற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இவங்க. ஸோ இதற்கு ஆதாரங்கள்லாம் தேவையில்லை, கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையே கிடையாது. இப்போ ஆதாரங்கள் வெளியில் இருக்குது. ஸோ 258 பக்கம்ன்றோம், இன்னொரு 235 பக்கம் முன்னாடி ரிலீஸ் பண்ணிருக்கான்றாங்க. எல்லா ஆதாரங்களும் கையில் இருக்கும்போது அதை வந்து சியோமோட்டோவா எனக்கு தெரிஞ்ச நீதித்துறை கையில் எடுத்துக்கொண்டு இல்லை வேற ஏதாவது அமைப்புகள் தமிழகத்தில், ஏன்னா இப்போ ஸ்டாலின் ஐயாக்கு ஏன் வந்து இப்போ ஹாப்பியாக இருப்பார்னா, இதுதான் வந்து உண்மையான ஃபெடரலிசம். அதாவது மாநிலத்தில் இருக்கிற ஒரு அதிகார அமைப்பு அப்ரூவல் கொடுத்தாதான் மத்தியில் உள்ள அந்த அதிகார அமைப்பு விசாரணை அமைப்பு வந்து இது விசாரிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து ரியல் ஃபெடரலிசம். அடுத்து வருகின்ற தேர்தல் இது பார்த்தீங்களா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரப்போ தேர்தலில் கண்டிப்பாக இந்த எஃப்ஐஆரை பதியும் அதிகாரத்தை, இல்லை இடிக்கு வந்து எஃப்ஐஆர் பதிந்தாதான் இந்த கேஸ் எடுக்கணுன்ற அதிகாரத்தை வந்து கண்டிப்பாக விலக்க வேண்டும். இந்த இது இருக்கிற கான்ஃப்ளிக்ட் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக எந்த ஒரு விசாரணை அமைப்பும் வந்து கண்டிப்பாக உறுதியாக செயல்பட முடியாது. ஊழல்கள் வந்து அப்படியே புரையோடி கொண்டிருக்கும். இது வந்து அடுத்து வரப்போகின்ற அது எந்த தேர்தலாக சரி, மாநில தேர்தலாலும் சரி, மாநிலங்களுக்கு மக்களவை தேர்தலாலும் சரி, இந்த வாக்குறுதியை கொடுத்து இதுக்கு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து இந்த மாதிரி மத்திய மாநில அரசுகள் எங்கெல்லாம் வந்து இணைந்து செயல்பட போகிறதோ அங்கெல்லாம் மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருக்கும்போது அது ஒற்றை அதிகாரத்தில் கொண்டு போனாதான் நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். நன்றி சுப்பிரமணியன் சார். சொல்லுங்க சார். அந்த கட்டுரை பெட்டி ஆர்டினரி அட்வொகேட் சொன்னா தப்பு, அது பெட்டி ஆர்டினரி ஆர்டிகிள். அந்த கட்டுரை ரொம்ப ஆர்டினரியா இருந்தது, அவ்வளவுதான். அது அட்வொகேட் பற்றி விமர்சனம் இல்லை, அவ்வளவுதான். ஆளுக்கு ஒரு நிமிடம். இந்த விஷயத்தெல்லாம் வெளியிட்டுறலாம், போய் எஃப்ஐஆர் போடணும்னு கேட்கணுங்கிறது தான் அவருடைய வாதமா இருந்தது. ஒரு உதாரணம் நேர்மையா சொல்றேன், கொஞ்சம் டைம் எடுத்துக்க, டைம் இருக்குன்னு காரணம் சொல்றேன். இப்போ ஐயோ கொல்றாங்களேன்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க, காலையில இருந்து அது ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெயலலிதா அம்மா ஆட்சி போலீஸ் எடுக்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பொதுவா. இது தொடர்ந்து பெரிய பூதாகரமாக பேசிக்கிட்டு ஐயோ கொல்றாங்களே மேட்ரு சொன்ன உடனே 4 மணிக்கு ஜெயா டிவியில் அந்த போலீஸ் வீடியோ வெளில வருது. அதில் அவர் வர்றாரு, லுங்கி கட்டிட்டு வர்றாரு, இருங்க பார்க்குறேங்கிறாரு. இது வெளிக்கு வந்தது. ஸோ பால் கமிஷன் ரிப்போர்ட் வெளியிட்ட மாதிரி யார் மூலமாவது இந்த குற்றப்பத்திரிகையை வெளியிட்டால் அது நல்லதுங்கிறத ஒரு கருத்தாகவும் முன்வைக்கிறேன். ஏன்னா அதுக்கெல்லாம் முன்னுதாரணம் கருணாநிதி ஐயா இருக்காரு. ரெண்டாவது நான் ஒன்று கேட்குறேன், எனக்கோ உங்களுக்கோ ஒரு லைசன்ஸ் கொடுக்கும்போது 10 வருடத்துக்கு ஒரு முறை திரும்ப புதுப்பிக்க சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? நமக்கு கண் தெரியாம போகலாம், கை இல்லாம போகலாம், ஏதோ ஒரு காரணம். எனக்கு தான் ஓட்ட தெரிஞ்சிச்சு, 8 போட்டேன், அப்புறம் என்ன திரும்பி 88 போட போறேன் கொடுக்கும். அப்போ அதே மாதிரியே அரசு அதிகாரிகளுக்கும் 5 வருடத்துக்கு ஒரு முறை அவங்க வந்து ஏதோ ஒரு விதத்தில் பர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் பண்ணி இவர்கள் வேலை நிரந்தரம் அல்லது இல்லை காத்திருப்பு பட்டியல் அப்படின்ற மாதிரி பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்தால் தான் நல்லது. ஒரே வரியை மட்டும் எடுத்துக்கிறேன். 2011 போட்ட ஒரு எஃப்ஐஆரை வைத்து இப்போ இடி ரைட் நடக்குதுன்னாரு ஸ்டாலின் பொன்முடி ஐயா விஷயத்தில். செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் அதே மாதிரி பழைய கதையை சொன்னார். டாஸ்மாக் விஷயத்துலையும் 2016ன்னாரு. இப்போ எஃப்ஐஆரே போட மாட்டேங்குது. ரைட் நேயர்களே, இன்றைக்கு
K.A. நேரு மீது மத்திய உளவு அமைப்புகள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் மத்திய அரசினுடைய ஒரு லெஜிட்டிமேட் பாடி ஒரு ஆதாரங்களை வச்சுருக்கிறாங்க. அது நீங்கள் சொல்லலாம் பழிவாங்கும் நடவடிக்கை, ரிட்டாலியேஷன், அது வேறு விவகாரம். ஆனாலும் கூட நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம். அப்படின்னால் ஒரு அதிகார மையம், ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு மற்றொரு சட்ட ரீதியான இந்தியாவில் இருக்கக்கூடிய 1952 த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட், இதன் கீழ்தான் எல்லா அமைப்புகளும் மேர்ஜ் ஆகிருக்கிறது, இன்க்ளூடிங் இந்திய அரசியலமைப்பு. அப்போது மத்திய அரசாங்கத்தினுடைய சட்ட அமைப்பு மாநில அரசாங்கத்தை கேட்கின்ற போது நியாயம், நீதி, தர்க்கம், நீதிமன்றம் இவைகளெல்லாம் உருவாங்கி ஒரு எஃப்ஐஆர் போடுவதற்கு கூட தமிழ்நாடு அரசு யோசிக்கும் போது அந்த உண்மை உங்களுக்கு சொல்லிடுறோம். அது யாராக இருந்தாலும் சரி. இதுதான் நம்முடைய வாதத்தினுடைய கருப்பொருள். எஃப்ஐஆர் போடுவதற்கு ஏன் தயங்குகிறீர்கள் தமிழ்நாடு அரசே? அது மட்டும் இல்லை, நீங்கள் கூட விசாரிக்கலாமே உங்களுடைய மந்திரி நேருவை, அதற்கும் ஏன் தயக்கம் என்ற கேள்வியின் கருப்பொருளை காற்றொலியில் வங்காள விரிகுடாவின் பக்கத்திலே அமர்ந்து கொண்டே நாங்கள் விடுகிறோம். இதை சேர்றவர்களுக்கு சேரும். இந்த நிகழ்ச்சியில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் எங்களோடு பேசிய அறப்போர் இயக்கத்தின் தோழர் ராதாகிருஷ்ணன், துக்ளக் வாசகர் குழுவினுடைய அறிவுசார் தளத்தில் TDS ரவிச்சந்திரன், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் சுப்பிரமணியன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் மற்றொரு அமர்வில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.